வந்து பார்க்கலாம். ஃபேமிலின்னு இல்லை, நான் தனியாக வந்திருக்கேன். நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ ஃபேமிலியோட வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். தனியாகவும் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து பார்த்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. அது லவ்வர்ஸாக வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க, தனியாக வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. படம் நல்லா இருந்துச்சு. இதுல ஜிவியோட அந்த கேரக்டர் மற்ற படங்களை விட இதுல வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, புதுசா நல்லா இருக்கு. ரொம்ப சென்டிமெண்டா ஜாலியா இருந்துச்சு. அப்போட எமோஷனல் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல இவ குழந்தை வேற அழுதுட்டா, ரொம்ப அப்பா நினைச்சு அழுதுட்டா. நானே எங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்றேன். செம்மையா இருந்துச்சு படம், நல்ல படம். அவரோட ரீஎன்ட்ரி நெகட்டிவ் வேற லெவல்ல இருக்கு. நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அது நம்ம அப்பாஸை ஒரு சாக்லேட் பாயா பார்த்துட்டு இதுல பார்க்கும்போது அப்படியே வேற. ஓகே, பிடிச்சது. ஃபீல் குடி ப்ரோ. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். என்ன சாங்ல இருந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. ஃபேமிலியோட வரலாம். அது செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியா சென்டிமெண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஹீரோவா நாங்க லைக் பண்ண செம ஜாலியா இருந்துச்சு. செம என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு செம பிடிச்சிருக்கு. ஹாப்பி ராஜா மூவி வாழ்த்துக்கள். படம் நல்லா இருந்துச்சு. படம் இருந்துச்சுண்ணா, ஃபாதர் எமோஷன் தான். அது நல்லா இருந்தது. கொஞ்சம் ஃபாதரோட எமோஷனை வந்து டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. ஹாப்பி ராஜ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபன்னாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆச்சு ப்ரோ. சீட்ல உட்காந்தா உங்க கண்ணில் அறியாம தண்ணி வர அளவுக்கு இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜிவி பிரகாஷோட படம்லாம் ரொம்ப பார்த்து. இது வந்து திருப்பி பார்க்கலாம் இந்த படத்தை. ஜிவி பிரகாஷ் படம் அப்படி ஒரு படம் ஜிவி பிரகாஷ்க்கு இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் இந்த படம் வந்து திருப்பி போய் பார்க்கலாம் இன்னொரு வாட்டி கூட. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு படம். படம் நல்லா தான் இருக்கு. அப்பா பையன் சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட அப்பாவோட பார்க்கலாம் ப்ரோ. கடைசியில அப்பா சென்டிமெண்ட் வச்சிட்டாங்க, அதனால எல்லாருக்குமே டச்சிங்கா தான் இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மரியம் நல்லா நடிச்சிருக்கேன். ஃபாதர் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. இதுல ஜிவியோட அந்த கேரக்டர் மற்ற படங்களை விட இதுல வேற மாதிரி இருந்துச்சு. ஓகே, புதுசா நல்லா இருக்கு பார்க்கலாம். எனக்கு கனெக்ட் அப்பாவோட அந்த பாண்டிங் கனெக்ட் ஆச்சு. பட் நான் என்னைக்குமே அந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாவை நான் யோசிச்சதில்லை. எங்கள் அம்மா எல்லாம் நான் இங்கே கூட்டிகிட்டு போகணும், நானே இப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படி தான் சொல்லியிருக்கேன். பட் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகலாம். ஆனாலும் இருந்தாலுமே அந்த எமோஷ்னல் வந்து நம்ம கண்ணில் வர வச்சுட்டாங்க படத்தில். ஸோ எல்லாருக்குமே ரிலேட் ஆகும். பார்க்கலாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே, செகண்ட் ஹாஃப் எல்லாமே சீட்ல உட்காந்தா உங்க கண்ணில் அறியாம தண்ணி வர அளவுக்கு இருக்கு. அவரோட ரீஎன்ட்ரி நெகட்டிவ் வேற லெவல்ல இருக்கு. நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அது நம்ம அப்பாஸை ஒரு சாக்லேட் பாயா பார்த்துட்டு இதுல பார்க்கும்போது அப்படியே வேற. ஓகே, பிடிச்சது. ரொம்ப சென்டிமெண்டா ஜாலியா இருந்துச்சு. அப்போட எமோஷனல் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல இவ குழந்தை வேற அழுதுட்டா, ரொம்ப அப்பா நினைச்சு அழுதுட்டா. நானே எங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்றேன். செம்மையா இருந்துச்சு படம், நல்ல படம். அப்பா இல்லாதவங்க இந்த படம் வந்து பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப அப்பா இருக்கவங்க அப்பா பத்தி ரொம்ப திட்டுறவங்க இந்த படத்தை பார்த்தா நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஆனா நம்ம எதுவுமே தெரியாம இவ்வளவு பேசுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த டைம்ல. செம்ம வேற லெவல் நல்லா கியூட்டா இருந்தா. டான்ஸ் செம்மையா இருந்துச்சு. எல்லாமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் மாடரேட்டா போகுது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியா சென்டிமெண்டா இருந்துச்சு. ரொம்ப சென்டிமெண்டா முடிச்சிட்டாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஹீரோவா நாங்க லைக் பண்ண செம ஜாலியா இருந்துச்சு. செம என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு செம பிடிச்சிருக்கு. ஹாப்பி ராஜா மூவி வாழ்த்துக்கள். Thank you. படம் நல்லா இருந்துச்சு. படம் இருந்துச்சுண்ணா, ஃபாதர் எமோஷன் தான். அது நல்லா இருந்தது. கொஞ்சம் ஃபாதரோட எமோஷனை வந்து டிஃப்ரெண்டாக காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து மியூசிக் நல்லா இருந்தது.
கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஃபீல் குட் மூவியாக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஷன் நல்லா இருந்தது. ஆனால் இல்லை எனக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. நான் ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் நிறைய நம்ம தமிழ் சினிமா நிறைய நிறைய அப்பா படம் பார்த்துருக்கோம். அப்பா கம்ப்ளீட்டாக அப்பா படமே எமோஷனலாக எவ்வளோ படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. காமெடி, கொஞ்சம் ஃபன்னு, அப்புறம் அப்போ லவ் சீன் நல்லா இருந்தது. ஃபீல் குட் மூவி. ஃபேமிலியாக வந்து பாருங்க, நல்ல பெஸ்ட் படம், நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லவ் சீன் தான் போயிருந்தது. செகண்ட் ஹாஃப் நார்மலாக எல்லா தமிழ் சினிமா மாதிரி தான். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேமிலி எமோஷன் தான். ஆனால் ஃபீல் குட் மூவி ஃபேமிலியாக தாராளமாக வந்து பார்க்கலாம். மற்ற ரொம்ப மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி சீன்லாம் கிடையாது, லவ் சீன்லாம் கிடையாது. படம் ஃபுல்லாக ஃபன்னு தான். நல்லா இருந்தது. இல்லை நல்லா தான் முடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு அதுவே நான் அந்த கடைசி ஒரு சீன், ஒரு எமோஷன் கிளைமேக்ஸ் சீனில் அந்த சீன்லாம் நான் முன்னாடியே நான் கட் பண்ணுறோம் நினச்சா இது கம்ப்ளீட்டாக ஃபீல் குட்டாக கம்ப்ளீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிச்சிருக்கு. தாராளமாக வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இல்லை நான் ஒரு பல வருஷம் சரி அப்பா ஸ்ரீ என்ட்ரி, அப்பா ஆக்டிங் நல்லா தான் நேச்சுரலாக இருந்தது. மற்றபடி இதுவும் இல்லை. அந்த பிளாக் ஷிப்பில் இருக்கார்ல ஒருத்தர், சைஸ், அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது. அவர் ஃபன் பண்ணார். அவருக்கு ஆமாம் அதிர்ச்சி ஒன்று. அவருக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்ன அவரால் என்ன பண்ண முடியுமோ அவர் பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஃபீல் குட் ப்ரோ. தாயல் என்ஜாய் பண்ணலாம். என்ன சாங்ல இருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபேமிலியோட வரலாம். ஹாப்பிரஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஃபன்னாக போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எமோஷனலாக நல்லா கனெக்ட் ஆச்சு ப்ரோ. நல்லா கனெக்ட் ஆச்சு ப்ரோ. படம் நல்லா எமோஷனலாக போச்சு. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு எண்டிங். அதான் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். பார்க்கலாம். டீனேஜ் பசங்க எல்லாமே பார்க்கலாம். புரியல ப்ரோ. அப்பாஸ் நல்லா நடிச்சு. ஓகே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர் ப்ரோ. எதுவுமே இல்லை. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. காம்போ அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே தான் ப்ரோ. பார்க்கலாம். பிடிச்சிருக்கு ப்ரோ. படம் நல்லா தான் இருக்கு. அப்பா பையன் சென்டிமெண்ட்லாம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. இல்லை அதான் அப்பா அவங்க சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா காட்டினாங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்கு ப்ரோ. இதே மாதிரி படம் எடுத்தா நல்லா இருக்கும். ஸோ ஃபேமிலியோட அப்பாவோட பார்க்கலாம் ப்ரோ. கடைசியில அப்பா சென்டிமெண்ட் வச்சுட்டாங்க. அதனால எல்லாருக்குமே டச்சிங்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஸ் யூஷுவல் ஜாலியாக லவ் ஸ்டோரின்றது போயிடும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அப்பா சென்டிமெண்ட்ல தூக்கி இழுத்துட்டு போட்டாங்க. 100 கோடி 200 கோடி வேணாம் ப்ரோ. இது மாதிரி 4 படம் இருந்தாலே போதும். எல்லாமே கரெக்டா இருக்கு ப்ரோ. அப்பாஸ் 2 ஸ்டெப்பு போடுவார். சவுண்டு தான் ஃபுல்லா உள்ள விண்டேஜ் தான் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ. அப்பா ஒரே ஒரு வேர்டுக்காக வந்து பாத்துடலாம் ப்ரோ. அப்பா கூட வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வராம அப்பா ஃபேமிலியோட வரலாம் ப்ரோ. எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. ஃபேமிலியோட கூப்பிட்டு வரணும். சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜிவி பிரகாஷோட படம்லாம் ரொம்ப பார்த்து. இது வந்து திருப்பி பார்க்கலாம் இந்த படத்தை. ஜிவி பிரகாஷ் படம் அப்படி ஒரு படம் ஜிவி பிரகாஷ்க்கு இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் இந்த படம் வந்து திருப்பி போய் பார்க்கலாம் இன்னொரு வாட்டி கூட. அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது படம். அதுதான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. படம் ஃபுல்லாக இருக்காரு. ஆனால் வந்து அவர் தான் படம் செகண்ட் தான் ஜிவி பிரகாஷ். அவங்க அப்பாவை தான் மெயின். ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. எல்லா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். படம் ஃபுல்லாகவே ஒரு காமெடி படம் தான். பட் ஆனால் வந்து அந்த காமெடியில் வந்து நம்மளுக்கே ஃபீல் ஆகிடும், இது வந்து வெறும் காமெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எமோஷ்னலான படம் தான். நம்ம படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாருக்குமே தொண்டை வலி வரும். அப்படிதான் வரும். அழுதுட்டுலாம் வரதோட ஒரு ஃபீல் இருக்கும்ல நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீலோட தான் இருக்கும் வெளியே வரும்போது. ரொம்ப ஹாப்பியான படம். ஹாப்பி ராஜ்ன்றது ரொம்ப ஹாப்பியான படம் தான். யார் வேணா வந்து பார்க்கலாம். ஃபேமிலின்னு இல்லை, நான் தனியாக வந்திருக்கேன். நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ ஃபேமிலியோட வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். தனியாகவும் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து பார்த்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. லவ்வர்ஸாக வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க, தனியாக வந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மரியம் நல்லா நடிச்சிருக்கேன். ஃபாதர் சென்டிமெண்ட் நல்லா இருக்கு.
நல்லா ஓடும், நல்லா கனெக்ட் ஆகுது, சூப்பரா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா காமெடி தான், செகண்ட் ஹாஃப் தான் செட்டில். ஹீரோயின் ஒன்று தானே வருது இல்லையே சார். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அவரோட இன்ட்ரோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு படம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் ரொம்ப நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, ரெண்டுமே ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே நல்லா தான், எல்லாமே நல்லா தான் பாருங்க. அப்பாஸ் எல்லாமே அதான் சொல்லுவாங்க, எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்க, ஃபேமிலியோட பார்க்கணுங்க, கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்க. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேமிலியில் எந்த அளவுக்கு